2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை மட்டும் நம்ம சேர்ந்து வாசிப்போங்க. யெகூங்கிற ஒரு மனிதனை குறித்து பைபிள் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நீ காலையில் தியானித்து நமக்கு அதை ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ள போகிறோம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். 2 Kings chapter 10 verse 31 வாசிப்போம். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அடுத்த 2 வசனம் கூட வாசிப்போம். அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் முறியடித்து யோர்தான் துவக்கி கிழக்கில் உள்ள அர்னோன் நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும் பாசானிலும் உள்ள காத்தியர், ரூபனியர், மனாசேயர் இவர்களுடைய தேசமாகிய கீலேயாத் முழுவதையும் முறியடித்தான். பைபிள் சொல்லுதுங்க, நம்ம நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று சொல்லி வாசிக்கும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை வாசிப்போம். நான் நிற்கிறேன் என்று சொல்வேனானா ஆண்டவர் சொல்றார், எல்லா வாய்ப்பும் இருக்கிறது, நீ விழுந்து போவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. கர்த்தரை சார்ந்து கொள்ளலைன்னா, தேவனோடு ஒரு நெருங்கின உறவில் இருக்கலைன்னா எப்போ வேணா நம்மளால விழுந்து விட முடியும். ஏன்னா நம்மை விழ வைப்பதற்கு என்று சொல்லி மாம்சத்தில் நம்மளை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான சாத்தான் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். இப்போ நான் என் சுய பலத்தினால நான் நிற்கவே முடியாதுங்க. எனக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, பக்தி இருக்கு, நான் ஏதோ கர்த்தருக்காக செய்கிறேன், அதை வைத்து நம்மால நிற்கவே முடியாது. அப்படி நினைச்சோன்னா கண்டிப்பா சீக்கிரமா விழுந்துருவோம். நான் நிற்பது அவரால் தான். அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு. ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 30ஆம் அதிகாரத்துலங்க, சங்கீதம் 30ஆம் அதிகாரத்துல அவர் விழுந்து போனதின் காரணத்தை அந்த இடத்துல சொல்வாருங்க. இந்த சங்கீதம் 30ஆம் அதிகாரம் ஹவுஸ் வார்மிங் செரிமனின்னு சொல்லி சொல்லுவாங்க, கிரக பிரதிஷ்டை என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாலமோன் தன்னுடைய வீட்டை கட்டி முடித்ததுக்கு அப்புறம் பாவத்தில் விழுந்துருவார். அப்போ அந்த சூழ்நிலை வச்சு இந்த பாடல் அவர் பாடுகிறார். அப்போ ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனமும் 7வது வசனமும். சங்கீதம் 30 6வது வசனம் 7வது வசனம். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொல்வேன். வாழ்வுன்னு சொல்லி வரும்போது நல்லா இருக்கும்போது, நல்லா சுகமா இருக்கும்போது, நானெல்லாம் விழவே மாட்டேன், நானெல்லாம் அசைக்கப்படக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அடுத்து சொல்றார் 7வது வசனம், கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர், உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன். அதாவது நானா நிற்கிறேன், என்னுடைய சுயபலம், என்னுடைய ஞானம், என்னுடைய பக்தி, என்னுடைய பரிசுத்தம் என்று சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்த போது ஆண்டவர் என்னை புரிய வைத்தாரு. அவரால் தான் நான் நிற்கிறேன், அவருடைய கிருபையால தான் நான் நிற்கிறேன், அவருடைய தயவால தான் நிற்கிறேன். அவரோடு உறவு கட்டாயிருச்சுன்னா கண்டிப்பா அடுத்தது நான் விழுந்துருவேன் என்பதை நான் புரிய வச்சுட்டீங்க ஆண்டவரே என்று சொல்லி மறுபடியும் கர்த்தர் பக்கமா இந்த இடத்துல, அதாவது அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க பத்சேபாள்கிட்ட அவர் என்ன செய்யறாரு, அந்த பாவம் செய்கிறார். தன்னுடைய புதிய வீட்டில் மேலே நடந்து கொண்டு இருக்கும்போது தான் அசுத்தத்தை பார்க்கிறார், பாவத்தை பார்க்கிறார், பாவத்தில் விழுந்து விடுகிறார். இந்த இடத்துல தான் கற்றுக்கொண்டதை சொல்றாரு, என் சுயபலத்தினால் என்னால் நிற்க முடியாது, கர்த்தர் தயவை சார்ந்து நிற்கும் போது தான், அவருடைய முகத்தை நான் எப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கும் போது தான் என்னால் நிற்க முடியுங்கிற சத்தியத்தை அவர் அறிந்து கொண்டதை வாசிக்கும். அதே போல பிரசங்கி புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசிப்போம். நம்ம அதுக்கப்புறம் இந்த 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துக்கு வரப்போறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், ஆனால் இந்த சிந்தியோட அதை வாசிப்போம். பிரசங்கி, எக்லெசியாஸ்டிஸ் சாப்டர் 7 verse 8. சங்கீதம், நீதிமொழிகள், அதுக்கப்புறம் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். 796 பழைய ஏற்பாடுல 796 வாசிப்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட அந்த காரியத்தின் முடிவு தான் முக்கியம். இப்போ நம்முடைய லைஃப் கூட
நான் முடிவு பரிந்து நிலைத்திருந்தாதான் நான் ரட்சிக்கப்படுவேன். முடிவு பரிந்து என் விசுவாசத்தை காத்து கொண்டாதான் நீதியின் கிரீடம் எனக்காக காத்து கொண்டிருக்கும். முடிவு பரிந்தும் கர்த்தருடைய பிள்ளையாய் நான் வாழ்ந்தாதான் வருகையில வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். என்னுடைய பழைய பெருமையை பேசிக்கொண்டுதான் நான் ஏமாந்து போயிடுவேன். நான் அன்னைக்கு இப்படி ஊழியம் செஞ்சேன், அன்னைக்கு இப்படி பரிசுத்தமா வாழ்ந்தேன், அன்னைக்கு அவனுடைய பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சேன், அன்னைக்கு நான் சபை காரியத்தில் ஈடுபடும். நிறைய பேர் பாருங்க, வயதாக அறியாம நம்முடைய பழம்பெருமையை பேசணும்னு என்ன வரும். ஆனா ஆண்டு அதை கவனிக்கிறது இல்லை. ஆண்டு சொல்றார், இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற, ஆண்டுடைய வருகை வரும்போது அன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், அதுதான் கேள்வி. கர்த்தர் வரும்போது அவருடைய பிள்ளையா நம்ம வாழ்வோம்னா அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவோம். இத்தனை நாட்கள் பரிசுத்தமா வாழ்ந்து கடைசி நாளில் நம்ம விட்டு போவோம்னா, நேற்று முந்தின நாளில் நம்ம பார்த்தோம், கடைசி நாளில் அவங்க இழந்து போயிட்டாங்க. கடைசி நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தரை விட்டுட்டு அந்த கண்ணுக்குட்டி பக்கமா போயிட்டாங்க என்று சொல்லி பார்த்தோம். கடைசி நேரத்தில் சவுல் சாமுவேலுக்காக காத்திருக்கிறோம், சுயமா செஞ்சாரு, வாழ்க்கையில இழந்து போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே நாங்க அப்படி இல்லாம இருக்க உதவி செய்ய, இறுதி வரைக்கும் உமக்காக வாழ உதவி செய்யுங்க. இதுக்கு அழகான எக்ஸாம்பிள் இந்த எகுங்க. எகுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்கள் பாருங்க. இது ஒரு பெரிய பிரசங்கமா போயிருமான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு மட்டும் ஒரு 7 காரியங்கள் எகுவை குறித்து அழகா கமெண்டபிள் திங்ஸ், நல்லா பாராட்டத்தக்கதான 7 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம் பாருங்க. 2 ராஜாக்களுக்கு இப்போ வாங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிப்போங்க. அவருடைய ஆரம்பம் என்ன, அவரை பத்தி என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 2 Kings chapter 9 1 2 and 3 வாசிப்போம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பையை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். இவர் அந்த இப்ப ஆகாப் ராஜாவுடைய மகன் யோராம்ங்கிறவர் தான் ராஜாவா இருக்கிறார். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. சடனா ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, இந்த எகுவை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறான். அப்ப முதல் காரியம் என்னன்னாங்க, இந்த எகு ஒரு சிலர்களை குறித்து நம்ம அங்கங்க வாசிப்போம். தாங்களா ராஜாவுக்கு எதிராக செய்யறாங்க, ராஜாவை கொண்டு போடுகிறாங்க, ராஜாவுக்கு விரோதமா ஏதாவது பிளான் பண்ணி தாங்க ராஜாவாகிறாங்க. அப்படி ராஜாவானவர் அல்ல இந்த ஏகு. கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர். இவர் ஒரு சேனாபதி, அவ்வளவுதான். இவர் ஒரு மிலிட்டரி லீடர் அவ்வளவுதான். ஆகாபோடு கூட மிலிட்டரி காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தவர், அவ்வளவுதான். அவர் தான் ராஜாவாகணும் அவர் நினைக்க கூட இல்லை. சடனா ஒரு நாள் வார்த்தை வருகிறது, தீர்க்கதரிசியின் புத்திரரை அனுப்பினான், எகுவை நான் ராஜாவை தெரிந்து கொண்டேன், தைலத்தை அவன் மேல ஊற்றி அவன் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சொல்லுகிறான். அப்ப முதல் காரியம், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவர் இந்த எகு. தானா ராஜ பதவியை தேடல, கர்த்தர் அவருக்கு கிருபையாய் கொடுத்தார். கர்த்தர் சூஸ் பண்ணத்தக்க பாத்திரம் எவ்வளவு பாக்கியமானது. இப்ப பல நேரம் நாம ஒரு சில காரியத்தை செய்கிறோம், அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி நம்ம செய்வோம்னா அதுல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஊழியத்தை குறித்து கூட ஆண்டவர் சொல்லும்போது, நாம பாரம் கொண்டு அந்த ஜனங்கள் மேல பாரம் பொழுகிறோம், ஆத்துமாக்கள் மேல பாரம் கொடுக்கிறோம், தேவையை பார்க்கிறோம். நாம ஒண்ணு செய்வது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஆண்டவர் சொல்லி சொன்னாரு, அறுப்புக்கு எஜமான் தனது அறுப்புக்கு என்ன செய்யணும், வேலையாட்களை அனுப்பும்படி நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. அவரால் அனுப்பப்பட்டு ஊழியம் செய்யும்போது அந்த ஊழிய ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். நாம ஏதோ பாரப்பட்டு யாருக்கோ சுவிசேஷம் சொல்ற பல நேரம் நிலைத்து நிற்கிறதே இல்லை. ஆனா கர்த்தர் உள்ளத்துல பேசுகிறாரு, கர்த்தர் என்ன உந்தி கொண்டே இருக்கிறாரு. அவங்களோடு பேசு. கர்த்தர் சொல்லி ஒரு காரியத்தை செய்யும்போது அது முடிவு ஆசீர்வாதமா இருக்க முடியும். அந்த மாதிரி எகுவுடைய முதல் காரியம், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஒன்று. இரண்டாவதாகங்க 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம், இவரை ராஜாவாயிறாரு. ராஜாவானதுக்கு அப்புறம் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 25 26, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 25 26, அதாவது ஆகாபுடைய மகன் யோராமை இவர் தன்னுடைய அம்பினாலே எய்து அவரை கொலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்க.
24ஆம் வசனத்துல தான் அவர் அப்படி செய்கிறாரு. 25, 26 வாசிப்போம். அப்பொழுது யெகூ தன் சேனாபதியாகிய பித்காரை நோக்கி, அவனை எடுத்து யெஸ்ரயேலியனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு, நானும் நீயும் ஒரு சோடாய். அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகு குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரனின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரிகட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்திலே எரிந்து போடு. ஆகாப் அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை இச்சித்து அதை பெற்றுக்கொள்வதற்காக மனைவி என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறாரு, கிடைக்கல. ஆனா மனைவி பிளான் பண்ணி அந்த நாபோத்து மேல பொய்யா குற்றம் சாட்டி கல்லறிந்து கொன்று அந்த நிலத்தை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்ப எலியா தீர்க்கதரிசி மூலியம் வார்த்தை வருகிறது, நீ இந்த தவறு செஞ்சதுனால உன்னுடைய ரத்தம் இதுல சிந்தப்படும் என்று சொல்லுகிறாங்க. ஆனா ஆகாப் தாழ்த்தி கொண்டதுனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் டைம்ல இது வராம உன் பிள்ளைங்க டைம்ல வரும் என்று சொல்லி அன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதை இந்த இடத்துல யெகூ நினைவு கூர்ந்து சொல்லுகிறாரு. அன்றைக்கு கர்த்தர் சொன்னாரு, அந்த வசனத்தின் படியே நீ இந்த மனுஷனை தூக்கி அந்த நிலத்துல நீ தூக்கி வீசு அப்படின்னு சொல்லுகிறார். இரண்டாவது என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், வார்த்தையின் படியே செய்யணும் என்று சொல்லி அவருக்குள்ள என்ன இருந்துச்சு, ஒரு பாரம் இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி மூலமா அன்னைக்கு அப்படி வந்துச்சு. அந்த வார்த்தையின் படியே இந்த யோராம தூக்கி இங்க வீசுன்னு சொல்லுகிறார். அதுல இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிப்போம். இன்னொரு வசனம் கூட நம்ம 2வது குறிப்புல அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். கிங்ஸ் 10:17 வாசிப்போம். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். எலியா தீர்க்கதரிசி மூலமா வந்த வார்த்தையின் படியே ஆகாபின் குடும்பத்தார் எல்லாம் என்ன செய்கிறாரா, யெகூ டோட்டலி அழித்து போடுகிறார் என்று வாசிக்கிறோம். அந்த எலியா மூலமா வந்த வார்த்தை மட்டுமல்லங்க, இவர் அபிஷேகம் பண்ணாரு பாருங்க, அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர். அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் யெகூவை உள்ள கூட்டிட்டு போய் தைலத்தை எடுத்து மேல ஊத்தி சொல்லும் போது அங்க ஒரு ஆண்டுடைய ஒரு கட்டளை அவருக்கு சொல்லுகிறார். அது 9ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்துல, உன்னை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி 6வது வசனத்துல சொல்லிட்டு 7வது வசனத்துல சொல்றார். 7 மட்டும் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 9:7. நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் ஏசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். எலியாவின் வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு மட்டும் வைராக்கியமா இருக்கவில்லை, தன்னோடு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையின்படியே செய்வதற்கு அவர் எச்சரிக்கையா இருந்தார். 2வது நல்ல குறிப்பு, இந்த மகனை குறித்து நல்ல ஒரு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றணும்னு சொல்லி அவருக்குள்ள பாரம் இருந்துச்சு. வார்த்தையின் படியே செய்கிறவரா யெகூ இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2வது. 3வதுங்க 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 35 37 வரைக்கும் வாசிப்போங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 35 37 வரைக்கும். இங்க என்ன நடக்குதுன்னாங்க, அந்த ஆகாபுடைய மனைவி, அவங்க பேர் தெரியும்ல நமக்கு, ஏசபேல். அந்த ஏசபேல் என்ன செய்யறாங்க, யெகூ ராஜாவாயிட்டான்னு சொல்லி தெரிந்த உடனே யெகூவை மயக்குவதற்காக அரண்மனையிலிருந்து மேலே ஏறி வருகிறாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது, கண்களுக்கு மையிட்டு கொள்ளுகிறாங்க, முகத்துல எல்லாம் மேக்கப் போட்டு கொள்ளுகிறாங்க, அவ்வளோ வயதானவங்க. ஆனா இந்த ராஜாவை மயக்கணும் என்று சொல்லி தன்னை அசிங்கப்படுத்தி கொண்டு ஆண்டவர் அதை வேதனையா அந்த இடத்துல சொல்லுகிறார். நீங்க அதை வாசிப்பீங்களாங்க பாருங்க. 30வது வசனம் பாருங்க. 30வது வசனம். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான், அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்க்கிறான். இவரை மயக்கலாம் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு தன்னை அசுத்தமா காண்பித்து கொண்டு அவங்க முன்னால் வந்து நிற்கிறான். ஆனா யெகூ சொல்லுகிறாங்க, என் பட்சத்துல நிற்கிறவங்க யார் என்று சொல்லி கேட்கிறாங்க. 2-3 பேர் எட்டி பார்க்கிறாங்க, இவளை அங்கிருந்து தூக்கி வீசுங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அங்கிருந்து மேல வீசுகிறாங்க, கீழே விழுந்து அவள் ரத்தம் எல்லாம் தெரிச்சு அந்த செவிரில் எல்லாம் ரத்தம் படுகிறது, இறந்து போகிறாங்க. இவர் உள்ள போகிறாரு, அந்த சடலத்தை மிதித்து கொண்டே உள்ள போகிறார். ஆனா உள்ள போகும்போது மனசு கேட்கல, அவர் ராஜகுமாரத்தி ஆச்சே, ஒரு ராஜாவின் மனைவி ஆச்சே, அவர் அப்படி செய்யக்கூடாது, அடக்கம் பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது அவங்க வந்து பாக்குறாங்க, அந்த இடத்துல நாய்கள் வந்து அவங்க பிரேதத்தை என்ன செஞ்சிருக்க சாப்பிட்டு
வெறும் மண்டை ஓடு எலும்புகள் மட்டும் இருக்கிறது. இந்த செய்தி எகுவுக்கு வந்த உடனே எகு என்ன சொல்லுகிறார் பாருங்க, 35 நம்ம வாசிப்போம். 35 அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, எஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் எஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்றான். பாருங்க, மூன்றாவது ஒரு சம்பவம் நடக்கும் போதுங்க, இது எல்லாருக்கும் இந்த எண்ணம் வராது. ஒரு சம்பவம் நடக்கும்போது இது கர்த்தருடைய வார்த்தையின் நிறைவேறுதல் என்று சொல்லி எகுவுனால டிசைன் பண்ண முடிஞ்சு, கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. நம்ம லைஃப்ல பல நேரம் இப்படி பார்க்க முடிய மாட்டேங்குதுங்க. இப்போ நம்ம லைஃப்ல ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ ஒரு காரியம் நடக்கும்போது அன்னைக்கே ஆண்டவர் வசனத்தில் எழுதி வச்சிருந்தாரு, நான் இப்படி செஞ்சா இப்படி நடக்கும் என்று சொல்லி. அந்த வசனத்தின் நிறைவேறுதல் தான் எனக்கு வந்த இந்த பலவீனம், அந்த வசனத்தின் நிறைவேறுதல் தான் எனக்கு வந்த இந்த இழப்பு, அந்த வசனத்தின் நிறைவேறுதல் தான் என் குடும்பத்தில் வந்த இந்த அவமானம் என்று சொல்லி பல நேரம் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறதே இல்லை. பல நேரம் ஆண்டவர் மேலதான் நம்ம என்ன செய்கிறோம், பழி போட்டுரும். ஏசுப்பா, நான் உங்க எவ்வளவு விசுவாசிச்சேன்னு, எவ்வளவு பின்பற்றினேன்னு, எவ்வளவு உமக்காக தியாகம் பண்ணினேன்னு, எவ்வளவு உமக்காக ஊழியம் பண்ணினேன் என்று சொல்லிதான் நம்முடைய நீதியை தான் சொல்லுவேமே ஒழிய வசனம் நிறைவேறுகிறது என்றது பல நேரம் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறதே இல்லை. ஆனா ஏகோ அப்படி இருக்கவில்லை. ஒரு சம்பவம் நடந்த போது இது வசனத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லி அறியத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய கண்கள் அவருக்கு திறந்திருந்துச்சு. இது நம்ம கண்டிப்பா தேவைங்க. நம்ம லைஃப்ல இதை நம்ம புரிந்து கொள்ளலைன்னா கர்த்தருக்குள்ள வளரவே முடியாது. ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம உட்கார்ந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும், ஏன் இப்படி நடக்குது. அதான் சொல்லுவாங்கங்க, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில, in a believer's life nothing is an accident, everything happens அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்லை, சடனா நடந்துச்சுங்க, எதிர்பாராம நடந்துச்சு, இல்லவே இல்லை. ஒவ்வொன்றும் திட்டம் பண்ணப்பட்டு செய்யப்படுகிறதா. கர்த்தர் திட்டம் பண்ணி காரியங்கள் நடக்கிறதா. அப்ப திட்டம் பண்ணி காரியம், ஒரு இழப்பு வருகிறதா, ஒரு பலவீனம் வருகிறதா, ஒரு நஷ்டம் வருகிறதா, நான் யோசிச்சு பார்க்கணும். ஏதோ கர்த்தர் சொல்லி நான் கீழ்ப்படியாம போயிட்டேன், அதனுடைய நிறைவேறுதல் தான் இங்க நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்வோமான வாழ்க்கை மனம் திரும்பும். அப்படி இல்லைன்னா தேவன் மேலதான் பழி போடுவோம், நம்ம நல்லவங்களை போல நினைச்சிருவோம். ஆனா எகுவோ அப்படி இருக்கவில்லை. ஒரு சம்பவம் நடந்த போது இதை வசனத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டதை மூன்றாவது அவருடைய நல்ல குணாதிசயத்தை பார்க்கிறோம். நான்காவதாக 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனமோ 10வது வசனமோ நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனமோ 10வது வசனம். அதாவது இதுக்கு முன்னால் என்ன நடந்துக்கிறதுனா, எஸ்ரேலுங்கிற ஊரு, அது ஆகாபுடைய குடும்பத்தாரெல்லாம் தங்கக்கூடிய ஒரு ஊரு. 70 குமாரர் இந்த ஆகாபுக்கு இருந்தாங்களாம். அவங்கெல்லாம் அங்க தங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த மூப்பர்கள் எல்லாம் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ எகு வார்த்தையை அனுப்புகிறாரு, அந்த 70 பேருடைய தலை எனக்கு வேணும்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அப்போ அந்த மூப்பர், இல்லாட்டி நான் உங்களை சண்டை போட போறேங்கிறார். அவங்க பயந்து போய் அந்த 70 குமாருடைய தலையை வெட்டி அந்த தலையை கொண்டு வந்து எகுட்ட கூட்டிட்டு வருகிறான். எகு வந்து தன்னுடைய வாசல்ல, அதாவது ஒளிமுக வாசல் என்று சொல்லுவாங்க, தன்னுடைய என்ட்ரன்ஸ்ல அந்த 2 குவியெல்லாம், அந்த மண்டை ஓடுகளை, அந்த தலைகளை அந்த இடத்துல வச்சுட்டு இப்ப ஜனங்களை கூப்பிடுகிறாங்க. ஜனங்களை கூப்பிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போமாங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 9, 10. மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா, இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே, ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார்? ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றார். நான்காவதாக, இவர் தன்னுடைய லைஃப்ல கர்த்தர் வார்த்தை நிறைவேற்ற வைராக்கமே இருந்தது மட்டுமல்ல, கர்த்தர் வார்த்தை நிறைவேறினதை அறிந்து கொண்டது மட்டுமல்ல, எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறாரு. நானும் நீங்களும் ஆராதிக்கிற அந்த யெகோவாகிய தேவன் சொன்னதை நிறைவேற்றுவர் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இந்த யெகோவுடைய நல்ல குணாதிசயம் என்னன்னா, தான் மட்டும் அறிந்து கொண்டதல்ல, தன் ஜனங்கள் எல்லாம் கூட்டி சொல்லுகிறார். தான் ஒரு வார்த்தையை சொல்வாருன்னா அந்த வார்த்தையில தரையில விழுந்து போக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். தன்னுடைய ஊழியன் மூலமா ஒரு வார்த்தை சொன்னார், தீர்க்கதரிசி மூலம் ஒரு வார்த்தை சொன்னார், அதை நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறாருன்னு வாசிக்கிறோம். என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் தெரியுமாங்க?
ஆபிரகாம்கிட்ட தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை ஆண்டவர் பகிர்ந்து கொண்ட முக்கியமான காரணம் என்ன இருதயத்தின் பாரம்? சோதோம் குமாரா பட்டணம் பாவம் பெருகி சோதோம் குமாரா பட்டணம் அக்கினியும் கந்தகத்தினால அழிக்கப்பட போகிறது. அப்ப இதை நான் எப்படி ஆபிரகாமுக்கு மறைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது, ஏன் மறைக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாருன்னா, இந்த ஆபிரகாம் அவன் மட்டும் கர்த்தருக்கு பிரியமா நடக்க மாட்டான், தன்னுடைய வீட்டார் அனைவரும் வசனத்தின்படி நடங்க என்று சொல்லி அவங்களுக்கு அவங்க கட்டளை கொடுப்பான் என்று ஆபிரகாமை குறித்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிதான் தன் இருதயத்தின் பாரத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பகிர்ந்து கொள்வார். இந்த இடத்துல எகுவை குறித்து வாசிக்கிறோம். எகு ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர். ஒரு வார்த்தை கூட கீழே விழ மாட்டார். இன்னைக்கு எனக்கு கூட இந்த சுபாவம் தேவை. நம்ம மட்டும் கர்த்தருக்குள்ள இருந்து நம்ம மட்டும் பரலோகம் போனா பத்தாது. என்னை நம்பி வச்சிருக்கிற வேலை ஸ்தலத்துல வச்சிருக்கிறாரா, ஸ்கூல்ல காலேஜ்ல வச்சிருக்காரா, ஒரு குடும்பத்துல வச்சிருக்க, ஒரு வீதியில வச்சிருக்கிறாரா, அவர்களெல்லாம் இந்த சத்தியத்தை அறியணுமே, இந்த ஆண்டவர் அறியணுமேங்கிற பாரம் நமக்கு இருக்கணும். எகுவுக்கு அது இருந்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 4வது, 5வது 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். இங்க யோனதாபுங்கிற ஒரு சகோதரன், அதாவது ரேகாபியர்னு ஒரு கூட்டத்தாருங்க, அவங்க அப்பா சொன்ன வார்த்தையை வச்சு எத்தனையோ நாட்களா அவங்க வீடு கட்ட மாட்டாங்க, திராட்சரசம் குடிக்க மாட்டாங்க, தங்க தகப்பன் சொன்னாங்கன்னு சொல்லி அப்படியே அவங்க கீழ்ப்படிந்து நடந்தாங்களாம். அந்த ரேகாபியரை சேர்ந்த ஒருவர் தான் இந்த யோனதாபுங்கிறவர். அந்த யோனதாப வழியில எகு பார்த்துட்டு தன்னோடு கூட மேல ரதத்துல ஏற்றி கொண்டு 16ஆம் வசனத்துல சொல்றாரு, வாசிப்போம். நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். 5வது நம்ம பார்ப்பது எகுவை குறித்து. எகுவே சொல்லக்கூடிய ஒரு சாட்சி என்ன? கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறவன். ஏசாமி சாட்டையை எடுத்து அந்த ஆலயத்தை சுத்திகரித்த போது உம்முடைய ஆலயத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் என்ன செய்துச்சு, என்னை பட்சித்தது என்று சொல்லி அவரை குறித்து வசனம் நிறைவேறுதலை நம்ம பார்ப்போம். அந்த ஈட்டினால மோவாபியரும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாவம் செய்யும் போது ஈட்டினால் அவங்க 2 பேரை குத்தி கொலை செய்வார்கள். அவருடைய பேர் என்ன? பினேகாஸ். வெரி குட், பினேகாஸ். பினேகாசை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவன் எனக்காக வைராக்கியம் பாராட்டினான், பக்தி வைராக்கியம் பாராட்டினான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அதே வார்த்தை இந்த இடத்துல எகுவை குறித்து சொல்லுகிறது. கர்த்தருடைய காரியத்தை குறித்து அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சான். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றணும், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றணும்னு சொல்லி பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னு வாசிக்கிறோம். இவ்வளவு ஒரு நல்ல குணங்களை பெற்ற ஒரு மனுஷன் தான் யார்? இந்த எகு. இன்னும் 2 காரியம் பார்க்க போறோம். 6வது காரியமா 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரங்க 25 வாசிப்போம் பாருங்க. 25 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 25. அதாவது இந்த ஆகாப் மூலமா தேசத்துல வந்த ஒரு பெரிய பாவம் என்னன்னாங்க, இவர்கள் வந்து விக்கிரகாராதனை பண்ணக்கூடாது. இஸ்ரவேலர் விக்கிரகத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. ஆனா ஆகாபுடைய மனைவி ஏசபேல் மூலமா பாகால் வர்ஷிப் வந்து இஸ்ரவேல்ல அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு. பாகால் தீர்க்கதரிசிகள் பெருகிட்டாங்க, பாகாலுக்கு ஆராதனைகள் பெருகிவிட்டது. அப்ப இதற்கு விரோதமா ஆண்டவர் எகுவை அனுப்புகிறார். அவர் செய்கிற காரியத்தை நம்ம பார்ப்போம் பாருங்க. 25ஆம் வசனத்திலிருந்து. சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்த போது, இது எங்க நடக்குதுன்னா, எகு தந்திரமா ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆகாப் கொஞ்சம் தான் பாகால வணங்கினால் எகு பயங்கரமா வணங்க போறான்னு சொல்லி பொய்யாய் சொல்லி எல்லா தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை, பணிவிடைக்காரர், பாகாலுடைய ஊழியர்கள் எல்லாம் இந்த பாகால் கோயிலுக்குள்ள கூப்பிடுகிற, ஒருத்தராவது வெளியே இருக்கக்கூடாது, எல்லாரும் உள்ள வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பாகாலுக்கு பண்டிகை கொண்டாடுவோம் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. உள்ள வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியே போங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் மட்டும் உள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு பாருங்க. அவங்க பலி செலுத்துகிறாங்க, அவங்க கொண்டாடுகிறாங்க. அந்த 25 சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்த போது எகு சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டைய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீ கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மல ஜலாதி இடமாக்கினார்கள். இப்படியே எகு பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். 6வது அவரை குறித்து ஒரு நல்ல காரியம் வந்து பாகால் வர்ஷிப்ப
டோட்டலி எலிமினேட் பண்ணிட்டார். டோட்டலி இஸ்ரவேலை விட்டு நீக்கிட்டார். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள், பணிவிடைக்காரர்கள், ஊழியர்கள் ஒருவருமே இராதபடி எல்லாத்தையும் சங்காரம் பண்ணி விடுகிறார். இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமா இருந்துச்சுன்னு வாசிக்கிறோம். 6 அழகான ஆசீர்வாதங்கள் இந்த மகனை குறித்து. இன்னும் ஒரு வார்த்தை வாசிப்போம் பாருங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இவர் இந்த மாதிரி எல்லாம் செய்த போது கர்த்தர் அவர்கிட்ட ஒரு சாட்சி சொல்லுகிறார். 30வது வசனம். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். 7வதாக இவரை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். இந்த விஷயத்துல நல்ல கவனிங்க, அந்த காரியத்துல மட்டும்தான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவர் செய்தார். ஆகையால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 4 தலைமுறை வரைக்கும் உங்க குடும்பத்துல ராஜாக்கள் இருப்பாங்க என்று சொல்லுகிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போ நித்திய ஆசீர்வாதம் தான். தாவீதை ஆசீர்வதிக்கும் போது நித்தியமாய் அவருடைய சந்ததியில் ஜனங்கள் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா யெகூவை கர்த்தரால் அப்படி சொல்ல முடியவில்லை. அவருக்கு வெறும் 4 தலைமுறை மட்டும் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாருங்க 7 காரியங்கள் நான் ஒன்னா சொல்லிட்டு வர்றேன் பாருங்க. 7 காரியங்கள் என்னன்னா, தானா அவர் ராஜாவாகவில்லை, கர்த்தர் தான் அவர் என்ன செய்தார், ராஜாவை. கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இந்த யெகூ என்று சொல்லி பார்த்தோம். 2வது, கர்த்தரின் வார்த்தையின் படியே செய்யணும்னு அவருக்குள்ள ஒரு பாரம் இருந்துச்சு. வார்த்தை இப்படி சொல்லியிருக்காரு, வார்த்தையின்படி செய்யணும். எலியா அப்படி சொல்லியிருக்காரு, அப்படி செய்யணும். கர்த்தர் என்னோட இந்த தீர்க்கதரிசி புத்திரமான இப்படி சொன்னாரு, நான் அப்படி செய்யணும். வார்த்தையின்படியே செய்வதற்கு ஜாக்கிரதையா இருந்தார். 3வது, சம்பவங்கள் நடக்கும்போது வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறார். இது வசனத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லி புரிந்து கொண்டார். நம்ம பல நேரம் இந்த விஷயத்தில் தவறு செய்கிறோம். வசனம் நிறைவேறுகிறது புரிந்து கொள்ளாம ஆண்டவர் மேல கோபப்படுகிறோம், சம்பந்தப்பட்ட மனிதர்கள் மேல கோபப்படுகிறோம். இல்ல, இது கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்று புரிந்து கொள்வோம், நம்ம மனம் திரும்புகிறவர்களா இருப்போம். அடுத்தது 4வதாக பார்த்தோம், தான் மட்டும் கர்த்தரை பின்பற்றாம அவர் இந்த இடத்துல ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு நம்முடைய ஆண்டவர் வார்த்தையில உண்மை உள்ளவர் என்று சொல்லி வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். 5வது, கர்த்தருக்காக ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்குள்ள இருந்துச்சு. அவருக்குள்ள வைராக்கியம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். 6வதாக, பாகால் வர்ஷிப்பர் டோட்டலி இஸ்ரவேலிட்டு அவர் நீக்கினார். கடைசியா நம்ம பார்த்தோம், கர்த்தர் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார்னு வாசிக்கிறோம். ஆனா இவ்வளவு ஆசீர்வாதமான சாட்சியை பெற்ற யெகூவுடைய முடிவை குறித்து வாசிக்கும் போது 31வது வசனம், 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பாருங்க. ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அவனுடைய இவ்வளோ அற்புதமா அவன் லைஃப் இருந்தாலும் வேதனையா ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுகிறாரு. ஏதோ ஒரு சில காரியத்துல வார்த்தையை நிறைவேற்றினார். நான் அவனுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் நடந்தார். ஆனா எல்லா நியாய பிரமாணத்தின்படி நடக்கணும்னு ஒரு கவலை கூட அவனுக்கு என்ன செய்யலை, இருக்கல. நடக்கவில்லைன்னு மட்டும் சொல்லல, நடக்கும்படி அவன் கவலை கொள்ளவில்லை. he was not careful enough. அவனுக்கு அந்த வாஞ்சை இருக்கவில்லை. அதாவது அவர் ஒரு போர் வீரனுங்க, அவர் ஒரு சேனாபதி. அதனால ரத்தம் சிந்துவது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். நீங்க இந்த 2 அதிகாரத்துல வாசிப்பீங்கன்னா எத்தனை மெசாக்கர் பண்றார், எத்தனை பேரை கொண்டு போடுறார், வெட்டி போடுகிறார், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறார். அது அவருக்கு ஒரு ஹாபி அவருக்கு அப்ப அந்த பகுதியில மட்டும். இப்ப நம்முடைய டேஞ்சர் என்னன்னாங்க, நமக்கு பிரியமான ஒண்ணு ஆண்டவர் சொல்லுவாருன்னு சந்தோஷமா நம்ம செஞ்சிருவோம். எனக்கு அது ரொம்ப பிரியம், எனக்கு ரொம்ப அது விருப்பம், சிறு வயதுல இருந்து எனக்கு ஆசை, அதுல இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டிருக்கோம். அந்த விஷயத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிற நம்ம கீழ்ப்படிஞ்சிருவோம். ஆனா யெகூவை குறித்து கர்த்தர் சொன்ன காரியம் என்ன, அவன் அது ஒண்ணுல மட்டும்தான் கீழ்ப்படிஞ்சான். ஆனா வசனத்தின் படியெல்லாம் நடக்கவும் இல்லை, நடக்கணும்னு ஒரு கவலை கூட அவனுக்கு இருக்கவில்லை. வேதனையோடு அவரை குறித்து சொல்லுகிறாங்க. அது மாத்திரமல்ல, அடுத்தது சொல்லுகிறாங்க, தன்னுடைய முற்பிதாக்கள் யெரொபெயாமின் பாவத்தை விட்டு அவன் என்ன செய்யவில்லை, நீங்கவே இல்லை. 29ஆம் வசனத்துல கூட அதே மறுபடியும் விளக்கு வரப்பாருங்க. 29ல, ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொற்கன்று குட்டிகளிலான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. பாருங்க, பாகால் வர்ஷிப்ப நீக்கினவர் கன்றுக்குட்டி அவரால் என்ன செய்ய முடியல, நீக்க முடியவில்லை. அப்படின்னா செலக்டிவ் ஒபீடியன்ஸ் அவருடைய ஒபீடியன்ஸா இருந்துச்சு. தனக்கு பிரியமானதை என்ன செஞ்சார், கீழ்ப்படிஞ்சார். தனக்கு பிரியமா இருந்த காரியத்தை சரிபடுத்தினார். ஆனா எல்லாவற்றிலும் சரியா இருக்கவில்லை. அவருடைய லைஃப் ஆசீர்வாதமா இருக்கவில்லை, அவருடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கவில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். இது இன்னைக்கு காலையில எனக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய எச்சரிப்புங்க. இவ்வளவு நல்ல குணாதிசயங்கள் பெற்ற இந்த யெகூவை குறித்து ஆண்டவர் முடிக்கும் போது சொல்லுகிறாரு, என் வசனத்தின்படி நடக்க அவன் ஜாக்கிரதையாய் இருக்கவில்லை. நான் இதை வாசிச்சே வரும்போது இந்த வசனத்தை யோசிக்கும் போது, ஆண்டவரே என்னை குறித்து இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏதோ ஒரு சில விஷயத்துல நம்ம கீழ்ப்படியலாம்,
ஒரு சில விஷயத்துல நம்ம சாட்சியா இருக்கலாம், ஒரு சில விஷயத்துல நம்மளை பார்த்து மற்றவங்களும் ஐயோ எவ்வளவு வைராக்கியம் பாருங்க இவனுக்குன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறாரு? ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்லவே. புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம், நீங்க எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாம போன நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க கீழ்ப்படியாதவர்கள் என்று தான் பெயர் பெறுவீங்கன்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு எல்லா காரியத்திலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கணும். தாவீதை குறித்து கர்த்தர் சொன்ன ஒரு சாட்சி என்ன? அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா மட்டுமல்ல, எனக்கு சித்தமானவைகளை செய்வான் சொல்லாம எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்தான் என்ற வசனம் சொல்லுது. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த சாட்சி சொல்லப்படணுமே. எகுடைய வாழ்க்கை ஒரு பெரிய வார்னிங் நமக்கு. அவ்வளோ நல்ல சாட்சியா இருந்தவன், ஆனா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பார்வையில பிரியம் இருக்கவில்லை. ஆண்டவர் வரை பார்த்து சொன்னாரு, வசனத்தின் படியெல்லாம் இவன் நடக்கவில்லை. காரியத்தின் கடை தொகை என்று சொல்லி பிரசங்கி சொல்லும்போது, சாலமோன் சொல்லும்போது, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், இதுதான் எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை. நீ காலையில நம்ம ஒரு எச்சரிப்போடு இங்கிருந்து போக போறோம். ஒரு சில விஷயத்துல நம்ம கீழ்ப்படியலாம், ஒரு சில விஷயத்துல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டலாம். அதை பார்த்து மனுஷர்கள் ஏமாந்து போகலாம், ஆனா ஆண்டவர் ஏமாந்து போகிறது. ஆண்டவரே, எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படுகிறவனா, எல்லா காரியத்திலும் வைராக்கியம் உள்ளவனா, எல்லா காரியத்திலும் பரிசுத்தம் உள்ளவனா என்ன நீங்க மாற்றுங்க இயேசுப்பா. நம்ம ஜெபிப்போம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து போவோம். இது ஒரு எச்சரிப்பு நமக்குங்க. நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. ஆண்டவரும் ஏமாந்து போகிறவர் அல்ல. நான் ஏதோ ஒரு சில காரியத்துல சாட்சியா இருக்கிறேன், ஒரு சில காரியத்துல வைராக்கியமா இருக்கிறேன், ஒரு சில காரியத்துல கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுதலை நான் காண்கிறேன். ஆனா ஆண்டவர் அதை பார்த்து வஞ்சிக்கப்படுகிறவர் அல்ல, ஏமாந்து போகிறவர் அல்ல. நீ காலை நம்மகிட்ட ஆண்டு எதிர்பார்க்கிறாரு, நீ அந்த காரியத்துல நல்லா இருக்கிற மகனை உன்னை நான் பாராட்டுறேன், அதுக்குரிய பலனை நான் கொடுக்குறேன். ஆனா எல்லாத்துலயும் நீ இருக்கவில்லையே. இந்த இடத்துல ஆண்டுடைய ஏக்கம் வந்துங்க, ஒரு வாஞ்ச கூட அவனுக்கு இருக்கவில்லையே, கவலைப்படவே இல்லையே, நான் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறேங்கிற ஒரு பாரம் கூட அவனுக்கு இருக்கவில்லையேன்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டார். என்னை குறித்து இயேசுப்பா என்ன இன்னைக்கு சொல்லுகிறாரு? ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, கீழ்ப்படிதல் எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி, அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்னை அப்படி மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்துக்கு முன்னால வந்து நிற்கும் போது இது எங்களை படம் பிடித்து காட்டுகிறத நாங்க பார்க்கிறோம் ஏசப்பா. எத்தனை தடவை சுவாமி நாங்களும் எகுவை போல ஏதோ ஒரு சில விஷயத்துல வைராக்கியம் பாராட்டி, ஒரு சில விஷயத்துல கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து, ஒரு சில காரியத்துல வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்க ஏமாற்றி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, மற்றதெல்லாம் நாங்க செய்யாம போகும்போது அந்த ஒரு காரியத்தை கீழ்ப்படிந்ததுனால நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்க நாங்க நினைச்சிடுறோம். ஆண்டவரே, நீர் மகா பரிசுத்தம் உள்ளவர் அப்பா. உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஹை சுவாமி. அப்பா, உங்களுடைய தரம் ரொம்ப உயர்ந்தது சுவாமி. நீங்க எங்களுக்கு வெளி தோற்றத்தை பார்த்து ஏதோ ஒரு ஆங்கிள் மட்டும் பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்ல சுவாமி. இன்னைக்கு காலையில இந்த வார்த்தை என் பக்கமா வருகிறதுனா, எங்கேயோ எனக்குள்ள எகுவை போல நீங்க என்ன பார்க்கிறீங்க சுவாமி. எங்களை எகுவை போல பார்க்கிறீங்க. இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொருவரையும் எங்கேயோ எகுவின் குணாதிசயத்தை நீங்க பார்க்கிறீங்க. எங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறீங்க சுவாமி. எகுடைய வாழ்க்கையின் முடிவு ஆசீர்வாதமா இருக்கவில்லை ஏசப்பா. எங்க வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. உண்மை வேதனைப்படுத்துகிறவர்களா இல்லாம எங்களை குறித்து நீங்க சந்தோஷப்படணும். எங்களை குறித்து நீங்க தாவீதை குறித்து சொன்ன சாட்சி எங்களை குறித்து சொல்லப்படணும்பா. அப்படி ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு தாங்க. ஒன்றையுமே தரையில விழுந்து போ விடாத தேவன் நீங்க என்று சொல்லி நாங்க பார்த்தோமே. நாங்களும் அப்படிதானே சுவாமி இருக்கணும். ஒரே ஏதோ ஒரு காரியத்தை மட்டும் கையில பிடித்துட்டு மற்ற வசனங்கள் எல்லாம் கீழே தூக்கி எறிகிறவர்களா நாங்க இல்லாம, எல்லா வசனத்தையும் கைப்பிடிக்கிறவர்களா, எல்லா வசனத்தின்படி நடக்கிறவர்களா எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவர், தயவு தாங்க. நீங்க உதவி செய்யலன்னா முடியாது சுவாமி. நாங்க ஆரம்பத்துல வாசிச்சோம், தாவீது நான் அசைக்கப்படுவதில்லை என்று தன் வாழ்வில் நினைச்சாங்க. உங்களுடைய தயவினாலதான் இருக்கிறேன் என்பது நீங்க புரிந்து கொள்ள வைத்தீங்க. நாங்களும் உங்க தயவினாலதான் இருக்க முடியும் சொல்லி புரிந்தவர்களா இந்த நாளுக்குள்ள போறோம். கிருபை தாங்க. வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு இருதயத்தை தாங்க. அது எல்லா வசனங்களுக்கும் நடுங்குகிற இருதயத்தை தாங்க. நியாய பிரமாணத்தின்படி அன்னைக்கு அவன் நடக்கவில்லையே என்று வேதனைப்பட்டீங்க. கவலை கூட கொள்ளலையேன்னு வேதனைப்பட்டீங்க. எங்களுக்கு அந்த ஏக்கத்தையும் பாரத்தையும் கொடுத்து வசன கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா மாற்றுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.